யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கிறவங்க கூட தோற்று போகக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு இடம்னா அவங்களோட கனவு இல்லமாக கூட இருக்கலாம். சரி வாங்க, ரயில்வே ஊழியரோட கனவு இல்லத்தை பார்ப்போம். ஸ்லாப்பில் விரிசல்கள் வந்து மழை காலங்களில் தண்ணி ஒழுகி வீடெல்லாம் நிறையுது. ஸ்லாப்பில் கிராக் வர செட்டில்மெண்ட், ஸ்ரிங்கேஜ், புவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ், ஓவர்லோடிங், புவர் ட்ரைனேஜ் சிஸ்டம், புவர் க்யூரிங்னு பல காரணங்கள் இருக்கலாம். சரி வாங்க, கட்டிடத்தோட மேல் பகுதியை போய் பார்ப்போம். வெதரிங் கோர்ஸ் ஸ்லோப் சரியாக இல்லாத காரணத்தினால ட்ரைனேஜ் பைப்புக்கு தண்ணி போகிறது தடைபடுது. வெதரிங் கோர்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கம்பியை வச்சு காங்கிரீட்டை கீறினா கலவையும் கல்லும் பேந்துட்டு வருது. இங்கே ஸ்லாப்பில் லீக் வர புவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸும் புவர் ட்ரைனேஜ் சிஸ்டமும் ஒரு காரணமாக இருக்கலாம். காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடியும் காங்கிரீட் போடும்போதும் காங்கிரீட் போட்ட பின்னாடியும் சரியான விஷயங்களை கடைபிடிக்கணும். சரியானது எது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற கேள்வி இப்போ எழலாம். இந்திய அரசு நுகர்வோர் பாதுகாப்புக்காக பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டை உருவாக்கியிருக்கு. இதில் ஐஎஸ்ஐ முத்திரையுள்ள பொருள், ஐஎஸ்ஐ போலி முத்திரையுள்ள பொருள்னு வகைப்படுத்தியிருப்பாங்க. அதில் பிஸ்கேர் ஆப்பை பற்றின டேப்பும் இருக்கும். இந்த பிஸ்கேர் ஆப்பில் நகையும் நீங்கள் செக் பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸும் நீங்கள் செக் பண்ணலாம். எப்படின்னு பிஸ்கேர் ஆப் மூலமாக பார்ப்போம் வாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் நகை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஸ் லோகோ, பியூரிட்டி ஆஃப் கோல்டு, ஹால்மார்க் நம்பர்னு இருக்கும். அந்த ஹால்மார்க் நம்பரை HUID நம்பர் சர்ச்சில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் நகையோட ஹால்மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிரும். அதுபோலவே நோ யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ் டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா கீவேர்ட் சர்ச்சில் கன்ஸ்ட்ரக்ஷன்னு டைப் பண்ணுங்கள். இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட IS கோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே பின்னாடி வந்து பை IS நம்பர் சர்ச்சில் 456ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா IS 456-2000 அப்படிங்கிற கோடு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். IS 456-2000ங்கிறது பிளைன் அண்ட் ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்க்ரீட் கோட் ஆஃப் ப்ராக்டிஸ் பற்றின விஷயங்கள் இருக்கும். அதில் செக்ஷன் 1லிருந்து 5 வரல இருக்கும். இப்போ செக்ஷன் 2ல் மெட்டீரியல், ஒர்க்மன்ஷிப், இன்ஸ்பெக்ஷன், டெஸ்டிங்கை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இது பிரகாரம்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் காங்க்ரீட்டோ அது சம்மந்தமான மிக்சிங் எல்லாமே நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியே இருக்கும். கீழே நம்ம அடிக்கடி வீடு கட்ட போகிறதில்ல. நம்ம கட்டுற கனவு இல்லத்தோட தரத்தை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம கட்டிடத்தை கட்டுற மேஸ்திரியோ இன்ஜினியரோ IS கோட்களை பயன்படுத்தி தரமாக வீடு கட்டுறாங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தரமான கட்டிடங்களை எதிர்கால சந்ததிகளுக்கு விதைத்து செல்வோம். நன்றி.